நாடாளுமன்ற வளாகத்தில் கருப்பு உடை அணிந்து காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். கருப்பு உடை அணிந்து மத்திய அரசுக்கு எதிராக அவங்க முழக்கங்களை எழுப்புறதை நாம் புரிஞ்சுக்கிறோம். என்ன முழக்கங்கள் அப்படின்றத நீங்கள் தமிழில் விவரிக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களையும் சொல்லுங்கள். நீட் வினாத்தாள் கசிவு, அதனால் ஏற்பட்டுள்ள முறைகேடு, இதற்கு நீதி கேட்டு போராடிய மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி ஆகியவற்றை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, ராஷ்டிரிய ஜனதா தளம், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பிரியங்கா காந்தியினுடைய தலைமையில் அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் கருப்பு உடை அணிந்து இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். கருப்பு உடை அணிந்ததற்கான மிக முக்கியமான காரணம், நீதி கேட்டு போராடக்கூடிய மாணவர்களுடைய குரல் நசுக்கப்படுகிறது. நேற்று அதற்காக போராட்டம் நடத்திய ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்களின் மீது வலுக்கட்டாயமாக அவர்கள் கைது செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கண்டிக்கும் விதமாக அவர்கள் கருப்பு உடை அணிந்து இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கைகளிலே பல்வேறு பதாகைகளை ஏந்தியிருக்கிறார்கள். அதாவது பேப்பர் லீக், தடியடியின் மூலம் பொருளை நசுக்கிவிட முடியாது, ஜான் பச்சாவோ நீட் பந்த் கரோ, அதாவது உயிரை காப்பாற்று, நீட்டை ஒழித்து கட்டு, இப்படி ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்ட பல்வேறு பேனர்களை கையில் பிடித்தபடி எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லியிலே தற்போது லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. இருப்பினும் அந்த மழையை பொருட்படுத்தாது எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களையும் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய வேண்டும், சர்வாதிகாரத்தை நிறுத்துங்கள், பேச்சுவார்த்தை நடத்துங்கள், நியாயம் கொடுங்கள் என்று ஹிந்தியிலே முழக்கங்களை எழுப்பி தற்போது அவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.